வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜூலி. இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் மசாலா குழம்பு தான் நம்ம செய்கிறோம். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வணக்கிட்டு இருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு. இப்போ நம்ம வணக்கி வச்சாச்சு. ஆயில் கொஞ்சம் அதே பேனில் ஊற்றி நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வணக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம் வணக்கலாம். வெங்காயம் வணக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெண்டைக்காயில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டு வணக்கலாம். வெங்காயம் வணங்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு பெரிய தக்காளி. இது நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா கலருக்காக. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது 3 போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தயிர் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது வெந்துடும். அதில் உப்பு காரெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவைன்னா யூஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சிச்சு, வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு டிஷ்ஷுக்கு சேஞ்ச் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக